எல்லோருக்கும் நமஸ்காரம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நமக. ஸ்ரீமான் வெங்கடநாதார்ய கவிதார்க்கிக கேசரி வேதாந்தாச்சாரிய வர்யோமி சந்நிதத்தாம் சதாம் ஹிருதி. இது ஸ்ரீஸ்துதியில் இன்னைக்கு 25வது ஸ்லோகம், அதாவது கடைசி ஸ்லோகமான பலஸ்துதியை இன்னைக்கு நம்ம கேட்க போகிறோம். பலஸ்துதி இதனுடைய பலன் என்ன? இந்த ஸ்துதி படிக்கிறதால நமக்கெல்லாம் என்ன பலன், அதையும் நம்ம தேசிகர் இதில் சொல்லி நோட் பண்ணிட்டு போயிட்டார். அதாவது முன்னாடி ஸ்லோகத்தில் என்ன சொன்னார், யாரெல்லாம் ஸ்ரீஸ்துதி படிக்கிறாளோ அவாத்துலேயும் பணமழையும் மங்களமழையும் கொட்டட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு நீ அவளுக்கு காமதேனு போல அவள் கேட்குறதெல்லாம் கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். ஏன்னா அவர் சொன்னால் தாயார் கேட்பாராம். சொல்லு, யார் யார் ஸ்ரீஸ்துதி படிக்கிறாளோ வாட்டில் எல்லாம் நல்லது நடக்கும்னு சொல்லிட்டு போயிட்டார். இப்போ இந்த பலஸ்துதியில் அவர் என்ன சொல்கிறாருன்னு பார்க்கலாமா? உபகித குரு பக்தேர் உத்திதம் வெங்கடேசாத் கலி கலுஷ நிவృత్யை கல்பமானாம் பிரஜானாம் சரசிஜ நிலையாயா ஸ்தோத்ரமேதத் படந்தஹ சகல குசல சீமா சார்வபௌமா பவந்தி. அதாவது இந்த ஸ்தோத்திரத்தில் இந்த வியாக்கியானத்தை பார்க்கலாம். உபகீத கிரு, அதாவது அந்த பக்தி பொங்கி பொங்கி வருதான் அவருக்கு. அதனால் இதை எழுதியிருக்கிறாராம். வெங்கடேசாத், அந்த இவருடைய இயற்பெயர் வெங்கடநாதன் பேர். இந்த தேசியர் இந்த ஸ்ரீஸ்துதியை தாயார் மேலே, அந்த பெருந்தேவி தாயார் மேலே உபகீத கூறும் அந்த பொங்கர பக்தியினால் இதை அவர் எழுதியிருக்கிறார். கலி கலுஷ நிவృత్யை கல்பமானாம் பிரஜானாம். இந்த கலிக்காலத்தில் நம்ம ஆட்டு விற்கிற எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு மக்களுக்கு தீர்வாக இருக்கட்டும் இந்த ஸ்ரீஸ்துதி. சரசிஜ நிலையாயா, அதாவது அந்த தாமரை மேலே அழகாக அந்த அமர்ந்திருக்கிறாளே அந்த பத்மாவசினி தாயார், அந்த பெருந்தேவி தாயார், ஸ்தோத்ரமே தத்படந்தஹ, அவளை யாரு இந்த 25 ஸ்லோகங்களாக அவளை யாரெல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணுறாளோ சகல குசல சீமா, எல்லா விதமான சௌக்கியங்களும் எல்லையே இல்லாமல் அவளுக்கு கிடைப்பார்கள். அது மட்டும் இல்லை, சார்வபௌமா பவந்தி, சார்வன சக்கரவர்த்தியாக, எப்படிப்பட்ட சக்கரம், முடிசூட்டிய சக்கரவர்த்தியாக. அதாவது நம்மாழ்வார் தன்னுடைய பாசுரத்தில் முடிசூட்டும் வானவர் சொன்னார். பெருமாள் தான் முடிசூட்டிப்பார், வானவர் முடிசூட்டிக்கலாம், நாம் முடிசூட்டிக்க முடியுமா? ஏன், நமக்கு தான் இந்த கைங்கரியம் என்ற சாம்ராஜ்யத்தை கொடுத்துருக்கிறார பெருமாள், அப்போ நம்மளும் முடிசூட்டிக்கலாமே. பெருமாள் உலகத்தை காப்பாற்றுறார், அவர் ஓகே, தாயார் கூட இருக்கா, அவா ஓகே. நாம் கைங்கரியம் என்ற சாம்ராஜ்யத்தை நமக்கு கொடுத்துருக்கா, அந்த திவ்ய தம்பகளுக்கு கைங்கரியம் செய்கிற அந்த சாம்ராஜ்யம் இருக்குது. அதால் நாம்பளும் சக்கரவர்த்திகளே. அதுதான் சார்வபௌமா பவந்தி, அவளை அப்படிதான் இருப்பாளாம், சக்கரவர்த்தியாக, பெருமாளுக்கு அணுக்கத்தொண்டர்களாக, பெருமாளுக்கும் தாயாருக்கும் நித்திய கைங்கரிகளாக. இன்னும் செல்வங்கள் வர 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 அந்த செல்வத்தை எப்படி பண்ணணுமா, பெருமாளுக்கு கைங்கரியம் செய்கிற தொண்டாக நம்ம இருக்கணும் அப்படின்றத இந்த பலஸ்துதி மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கிறோம். நம்ம அதனால் ஆற்றுல டெய்லி நம்ம ஸ்ரீஸ்துதி படிக்கலாம். எல்லா மங்களங்களும் தாயாருடைய அருளால் நமக்கு கிடைக்கட்டும். பெருந்தேவி தாயாரும் அந்த தேவாதிராஜனும் வரதராஜ பெருமாளும் நமக்கு அவருடைய ஆசீர்வாதம் எப்பொழுதும் இருக்கும் அப்படின்ற வேதாந்த தேசிகர் இந்த ஸ்ரீஸ்துதி 25 பாசுரம் மூலமாக நமக்கு எல்லாருக்கும் நன்னா புரிய வச்சிருக்கிறார். அதனால் நீங்களும் சொல்லுங்கள், உங்களுக்கு வர அடுத்த சந்ததிகளுக்கும் நிறைய கற்றுக் கொடுங்க இந்த மாதிரி பாசுரங்களை. கவிதார்க்கிக சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹ. நன்றி, வணக்கம், எல்லோருக்கும் வணக்கம். இது வரைக்கும் என்னுடைய எல்லா ஸ்ரீஸ்துதி 25 ரெக்கார்டிங்களும் கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்களுடைய ஆதரவு மிக்க தேவை. லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். மாலதி ராகவன், காஞ்சிபுரம்.